இது வந்து ஒரு எம்ஐ மொபைல், டெட் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் சார்ஜ் போட்டால் சார்ஜ் இண்டிகேஷன்லாம் காமிக்குது, ஆனால் ஸ்விட்ச் ஆன் பண்ண முடியல. சரி, இது என்ன பிரச்சனைன்ட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். பொதுவாக பவர் ஸ்டெப் கட் ஆகிருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் வந்து பேட்டரியில் சரியான ஆம்ப்ஸ் இல்லைனா கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும். முதல்ல நம்ம வந்து பேட்டரியில் வோல்டேஜெல்லாம் சரியாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் வந்து 3.8 சரியான வோல்டேஜ் இருக்குது. அடுத்து நம்ம வந்து போர்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்ட்டு பார்க்கலாம். போர்டில் ஆஃப் ஷாட் ஃபுல் ஷாட் எதுவும் இல்லை. அடுத்து பவர் ஸ்டெப்பை ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்குவோம். பாட்டில் டச் ஆகிருக்கா இல்லை நடுவில் ட்ராக் கட் ஆகிருக்கான்ட்டு செக் பண்ணிக்கலாம். பவர் ஸ்டெப்பை செக் பண்ண வரைக்கும் அதில் எதுவும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. அடுத்து போர்டில் செக் பண்ணுவோம். பவர் பட்டனுக்கு போகிற லைனில் வந்து வோல்டேஜ் எதுவும் வரலை. 2.8 இல்லை 3.2 இந்த மாதிரியான வோல்டேஜ் அங்கே வரணும். அங்கே எதுவும் வர மாட்டேங்குது. பவர் பட்டனை ஷார்ட் பண்ண உடனே பவர் ஐசியில் இருக்க வாட்ச் டாகுக்கு சிக்னல் கிடைக்கும். அந்த சிக்னல் கிடைச்ச உடனே சிபியூக்கு மொபைலை சுவிட்ச் ஆன் பண்ணுற ப்ராசஸை கொடுக்கும். இதுக்கப்புறம் தான் மொபைல் வந்து சுவிட்ச் ஆன் ஆகும். ஸோ பவர் ஐசிக்கும் பவர் பட்டனுக்கும் நடுவில் இருக்க லைனை தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். பண்ணதில் வந்து பவர் பட்டனில் இருந்து பிஎம்ஐக்கு போகிற லைன் வந்து கட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜம்பர் பண்ண போகிறோம். ஜம்பர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் மொபைல் ஆன் ஆகுதான்ட்டு பார்க்கலாம். பவர் லைனில் இருக்க இந்த ரெசிஸ்டர்லேருந்து பிஎம்ஐக்கு நம்ம ஜம்பர் பண்ண போகிறோம். பவர் பட்டனுக்கும் பிஎம்ஐக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜம்பர் அடிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ரெண்டு சைடில் இருக்க ரெசிஸ்டருக்கு தான் ஜம்பர் பண்ணணும். ஒருவேளை ரெசிஸ்டர் ஷார்ட்டாக இருந்தால் கூட அது 4 கிலோ ஓம்ஸாக இருந்தால் மட்டும் 4 கிலோ ஓம்ஸுக்குள்ளே இருந்தால் மட்டும் அதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணி ஜம்பர் பண்ணலாம். அதுக்கு மேலே வேல்யூ இருந்துச்சுன்னா அது ஜம்பர் பண்ண முடியாது. அது பண்ணாலும் ஒர்க் பண்ணாது. பட்டனில் இருக்க ரெசிஸ்டர்லேருந்து பிஎம்ஐயில் இருக்க ரெசிஸ்டருக்கு ஜம்பர் பண்ணியாச்சு. இப்போது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி மொபைல் ஆன் ஆகுதான்ட்டு செக் பண்ணிவிடுவோம்.
ஓகே, மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.